அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. யோகி அவயோகின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஜோதிடத்தில் சாஃப்ட்வேரில் நீங்கள் போட்டீங்கன்னாலே யோகி யார் அவயோகி யாருன்னு வந்துடும். ஆனால் ஜாதகத்தில் யோக புள்ளி என்பது எங்கே இருக்கிறது? ஜாதகத்தில் யோக புள்ளி என்பது எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளும். யோகி அவயோகி இருக்குது. அது அதை வச்சே என்ன சொல்லணும், யோகி அவயோகி யாரு அப்படிங்கிற கணக்கெல்லாம் நிறைய எல்லா மக்களும் தெரியும். உங்களுக்கு யோகி யார் அவயோகி யார், யோகிக்கு எந்த கோயிலுக்கு போகணும், அவயோகிக்கு எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. அப்ப யோகிக்கு முன்னால யோக புள்ளி என்பது ஒன்று இருந்தால்தான் யோகி அவயோகியும் வருவாங்க. யோகிக்கு முன்னால் யோக புள்ளி அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க தெரிஞ்சு. ஏதோ ஒரு கணிதம் தான். கணிதம்னா தெரிஞ்சா ஈஸி, தெரியலன்னா என்ன சொல்லணும், கொஞ்சம் கஷ்டம். அப்ப இந்த யோக புள்ளி எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த நட்சத்திரம், அதற்கு என்ன சிம்பலை நீங்கள் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு தெரிந்த கணிதம். பொதுவாக நான் எல்லா விஷயத்தையும் பேசும்போது நமக்கு நன்மை நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துதான் நம்ம அடுத்ததை பத்தி பேச முடியும். நமக்கு நன்மை நடக்காம இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லும் போது எல்லா மனிதனும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மனிதனுமே ஆர்வம்னா பயங்கரமான ஆர்வம். எங்கே தேடி கண்டுபிடிச்சு ஏதாவது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டுவிடுவோமோ என்று சொல்லக்கூடிய ஒரு அதிதீகமான ஆசையில தான் இருக்காங்க எல்லாரும். அது நியாயமானது தானே, நியாயமானது. அப்ப இதை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வருவோம். சப்ஜெக்ட் என்னன்னா என்ன சொல்லலாம்னா, யோக புள்ளி என்பது சூரியன் நின்ற நட்சத்திர பாதம், சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம். இதை முதல்ல குறிங்க. சூரியன் நின்ற நட்சத்திர பாதம் அசுவதியிலிருந்து எத்தனாவது அப்படின்னு குறிச்சிடணும். சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் அசுவதி நட்சத்திரத்திலிருந்து அது எத்தனாவது பாதம் அப்படிங்கிறத குறிச்சிடணும். குறிச்சு என்ன செய்யணும், ரெண்டையும் கூட்டணும். ரெண்டையும் கூட்டி என்ன சொன்னா 108க்குள்ள வந்ததுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 108க்குள்ள வந்துருச்சு. ஏன்னா நமக்கு 108 பாதங்கள் தான். அந்த டிகிரி கணக்கு நீங்க போட்டீங்கன்னு வைங்க. இப்ப எல்லாரும் டிகிரி கணக்கு போடுறாங்க. நமக்கு நம்மளுடைய தாத்தன் பூட்டன் சொல்லி வச்சுட்டு போன பாதத்தின் சாரம்னா கால்கள் தான். நம்மளுடைய கால்கள் தான் நமக்கு பலமாக இருக்கணும். அந்த கால்கள் தான் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன சொன்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதை கணக்கெடுத்துட்டோம். இப்போ ஒரு உதாரணம் அப்படிங்கிறது, சூரியன் நின்ற பாதம் ரோகிணி 4. சூரியன் நின்ற பாதம் ரோகிணி 4. அப்ப ரோகிணி 4 நான் என்ன சொல்றேன்னா 16வது பாதம். சரியா? ஏன்னா மேசத்துல 9 பாதம் இருக்குது. ரிஷபத்துல கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதங்களுக்கு 2, 3, 4. ரோகிணி 4 அப்படிங்கும்போது 4 பாதம். அப்ப 4, 3, 7, 9, 7, 16. அப்ப சூரியன் நின்ற பாதம் ரோகிணி 4 அப்படின்னா சூரியன் நிற்கின்ற பாதம் 16வது பாதம். அதை கணக்கெடுத்து வச்சுக்கணும். சந்திரன் நின்ற பாதம் மக நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்ப மேசத்துல 9, ரிஷபத்துல 9, மிதனத்துல 9, கடகத்துல 9. அப்ப 4 36.
மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கும்போது 37வது பாதம். ஓகேவா? 37வது பாதம். அப்ப இது ரெண்டையும் கூட்டணும். சூரியன் என்ற பாதம் 16, சந்திரன் என்ற பாதம் மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 37. அப்ப 37 அப்படின்னு சொல்லி வரும்போது 53. அப்ப 53வது பாதம் தான் இந்த உதாரண ஜாதகத்திற்கு 53வது பாதத்தில் வருகின்ற நட்சத்திரமே யோக புள்ளி நிற்கிறது. அப்ப 53வது பாதம் எது? ஒரு பாதத்திற்கு 9, 6 54. 54 எங்கோட முடியும்? கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தோடு முடியும். அப்ப சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 54, சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இவருடைய யோக புள்ளி இருக்கிறது. அப்ப மனித வாழ்க்கையில் இதுவே நிரந்தரமான யோக புள்ளி. இந்த நிரந்தரமான யோக புள்ளியில் இவருடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு தாராபலன் இருந்தாலும் சரி, தாராபலன் இல்லை என்று சொன்னாலும் சரி, தாராபலன் இருந்தாலும் சரி, தாராபலன் இல்லாவிட்டாலும் சரி, இந்த நட்சத்திரத்தை நீங்கள் தாராளமாக இயக்கலாம், நல்ல காரியங்களுக்கு இயக்கலாம். இது இவருடைய லக்கணத்திற்கு எங்கே இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள். அந்த இடத்தில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். 6ஆம் பாவத்தில் இருந்தாலும் அதிர்ஷ்டம் தான், 8ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரிதான், 12ஆம் பாவத்தில், எந்த பாவத்தில் இருந்தாலும் இவருடைய யோக புள்ளி என்ன சொன்னான்னா, இவருடைய லக்கணம் கும்பம். அப்ப 8வது பாதம் கும்ப லக்கணத்திற்கு கன்னி 8வது ராசி. அப்ப 8வது ராசி அப்படிங்கும் போது அங்க போய் என்ன சொல்லலாம்னா சித்திரை நட்சத்திரத்தில் யோக புள்ளி இருக்கிற காரணத்தினால், சித்திரை என்பது செவ்வாய். இவருடைய லக்கணத்திற்கு 10 யார்? செவ்வாய். அப்ப இவர் கிரீன் சைன் போட்டு இன்னைக்கு அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். 10ஆம் பாவம் யோக புள்ளி எங்கே விழுந்துருச்சு? யோக புள்ளி சித்திரை நட்சத்திரம். இவருடைய லக்கணத்திற்கு அது 10 அப்ப 10 அப்படின்னு சொல்லி வரும்போது செவ்வாய் என்று சொன்னால் மருத்துவம் சார்ந்த துறை, மருத்துவம். அதுல இவர் டாக்டரா இருக்கார். ஓகேவா? இதே மாதிரி கண்டுபிடிக்க தெரியணும். நம்ம கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றா கண்டுபிடிங்க. இதுக்கெல்லாம் என்ன சொன்னா, யோக புள்ளி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் கிடையாது. தெரிகிற வரைக்கும் ஒரு விஷயம் பெருசா தெரியும், தெரிஞ்ச பிறகு சிறுசா தெரியும். தெரிவதற்கு முன்னாடி எவ்வளவு ஆர்வமாக இருந்தோமோ, தெரிஞ்ச பிறகு அதே ஆர்வத்தில் இருந்து நீங்கள் அதை நேசித்தால் அது 100% செயல்படும். இல்லை என்று சொன்னால் செயல்படாது. இது ஒரு சூத்திரம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல போய் ஆர்வமா சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே என்ன சொல்லலாம்னா அந்த சர்வர் என்ன செய்வோம் தெரியுமா? முதல்ல பரிமாறுறவரை முதல்ல வைங்க கூட்டு வைங்க, குழம்பு பொரியல் வைங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன சாப்பிட்டு முடிச்சாச்சு, நான் சர்வருக்கு 10 ரூபாய் எதுக்கு கொடுக்கணும்? அவர் ஏதோ அவசரத்தில் இன்னொரு ஆளை கவனிக்க போயிருப்பாரு. அப்போ நம்ம என்ன செஞ்சிடும்? எந்திரிச்சு வந்துடுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ ஜோதிடம் என்பது முதல் ஆர்வம் கடைசி வரைக்கும் இருந்தால் அது 100% உங்களுக்கு வேலை செய்யும். அந்த ஆர்வம் உங்களுக்கு விட்டு போய்விட்டது என்று சொன்னால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் இப்போதைக்கு எல்லாத்துட்டும் இருக்குது. ஒரு சப்ஜெக்டை பார்ப்போம், ஒரு யூடியூப்ல ஒரு சப்ஜெக்டை பேசுவாங்க, பேசி முடிச்சதை கேட்டு முடிச்ச உடனே என்ன சார், ஓ இவ்வளவுதானாக்கா அப்படிமா, அப்பயே உங்களுடைய அந்த ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடியது தோற்று போய்விடும். அப்ப எப்பயுமே ஆர்வம் என்பது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே வேகத்தோடு இருந்தால் அந்த அலைவரிசை வெற்றி பெற்றுவிடும். இல்லை என்று சொன்னால் தோற்றுவிடும். அப்ப யோக புள்ளியுடைய ரகசியம் தெரிஞ்சு போச்சா? அப்ப இதுதான் யோக புள்ளி கண்டுபிடி. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் யோக புள்ளி இருக்கிறது. இந்த
யோக புள்ளி வந்து என்ன சொன்னா சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து என்ன சொல்றான்னா வந்து இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். என்னுடைய தெரிஞ்ச நண்பருடைய ஜாதகம். அவர் ஒரு டாக்டர். சந்திரன் வந்து சூரியன் வந்து உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கு. சூரியன் வந்து உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் என்பது 84வது பாதம். சந்திரன் வந்து சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. அது 54, ஆரம்பம் 54. அப்ப சந்திரனுடைய பாதம் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 54, சூரியனுடைய பாதம் வந்து என்ன சொல்லலாம்னா உத்திராடம் 4, 84. 54 84 நீங்க கூட்டினீங்கன்னா 138. இது 108க்கு மேல வந்துருச்சு. அப்ப 108க்கு மேல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம், நம்ம என்ன செய்யணும், நமக்கு இருக்கிறது மொத்தத்தில் வந்து 108 பாதம் தான். அப்ப 138 அப்படின்னு சொல்லுவதை 108ஆல் கழிங்க. கழிச்ச பிறகு மிச்சம் எவ்வளவு இருக்கு? 138ல 108 போக 30 இருக்கிறது. அந்த 30 என்பது எதுல வரும்? மேசத்துல 9, ரிஷபத்துல 9, மிதனத்துல 9. அப்ப 39 27. அப்ப கடகத்துல 3 பாதம், புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூசம் 1 2 பாதமும். அப்ப என்ன சொன்னா இவருடைய யோக புள்ளி பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கு. அப்ப பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கும்போது இவர் இன்று வரை பூச நட்சத்திரத்தன்று ஒரு ஜீவ சமாதியை வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறார். திருப்தியா வழிபாடு பண்ணுவார். திருப்தியா வழிபாடு பண்ணிட்டு இன்னைக்கு தான் அவர்கிட்ட கூட்டுச்சோம், யோக புள்ளி இங்க இருக்கியா தெரியுமா அப்படின்னு. அப்ப அவருக்கு அது லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தான். பேசும்போது இனிக்க இனிக்க பேசுவார். கோபமே படாத மாதிரி பேசுவார். வாயில போய் உட்கார்ந்துருக்கா. அப்ப வாயில போய் உட்கார்ந்துருக்கிறது என்ன செய்யும்னா அன்பாக பேச வைக்கும். யோக புள்ளி அல்லவா, அன்பாக பேச வைக்கும், அரவணைப்போடு பேச வைக்கும், மென்மையாக பேச வைக்கும், அரவணைத்து பேச வைக்கும். எத்த பெரிய மனிதனானாலும் அவன் கோபக்காரனாக இருந்தாலும் வாயால் இந்த நபர் வந்து என்ன செஞ்சிருவாரு, காரியத்தை முடித்து விட்டு வந்து விடுவார். அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்திற்கும் உண்டான காரத்துவம் இருக்கும். உங்களுடைய லக்கணத்துல யோக புள்ளி இருக்கா, நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக. 2ஆம் பாவத்தில் இருக்கா, பொருளாதாரத்தை எப்படி பேசி சரி பண்ணிடுவீங்க. 3ஆம் இடத்துல இருந்தா புகழ் கீர்த்தி 4. இந்த வரிசை கிரமம் வந்து மாறாது. அப்ப யோகி அவயோகியை விட யோக புள்ளி சிறந்தது. இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான சிம்பல்கள் இருக்கு. அசுபதி நட்சத்திரம்னா குதிரை தலை, பரணினா முக்கோணம், கார்த்திகைனா அக்கினி, ரோகிணின்னா வந்து தேர், மிருகசீரிடம்னா தேங்காய், திருவாதிரைனா வந்து என்ன சொன்னா வாழைப்பழம், புனர்பூசம்னா மூங்கில், பூசம்னா வந்து என்ன சொன்னா வந்து பசுவின் மடி, ஆயில்யம் என்று சொன்னால் வந்து ஆதிசேஷன், மகம் என்று சொன்னால் பல்லக்கு, பூரம் என்று சொன்னால் எலுமிச்சம்பழம், உத்தரம் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னா வந்து இது என்னது செவ்வரளி பூ, அஸ்தம் என்று சொன்னால் கை, சித்திரை என்று சொன்னால் வில்வ மரம், சுவாதி என்று சொன்னால் தீபம், விசாகம் என்று சொன்னால் முரம் என்று சொல்லக்கூடிய சொலகு அல்லது தோரணம் கட்டுவீங்களே வாசல் அது, அனுசம் என்று சொன்னால் பனைமரம், கேட்டை என்று சொன்னால் ஆண்மான், மூலம் என்று சொன்னால் சிங்கத்தின் வாள், போராடம் என்று சொன்னால் குரங்கு, உத்திராடம் என்று சொன்னால் விநாயகர், திருவோணம் என்று சொன்னால் வெள்ளருக்கு, அவிட்டம் என்று சொன்னால் உடுக்கை, சதயம் என்று சொன்னால் திராட்சை, புரட்டாதி என்று சொன்னால் 2 வாள்கள், உத்தரட்டாதி என்று சொன்னால் அன்னாசி பழம் அல்லது காமதேனு, ரேவதி என்று சொன்னால் பெண் யானை. இவ்வளவுதான். இந்த சிம்பல்களை உங்களுடைய யோக புள்ளிக்குண்டான ஒவ்வொருத்தருக்கும் என்ன யோக புள்ளி வருகிறதோ அந்த யோக புள்ளிகளுக்கு பயன்படுத்தி பாருங்கள்.
என்னை அறியாமல் என்னுடைய யோக புள்ளிக்கு நான் எப்பயுமே வீட்டில இருந்து வந்து வரும்போது ஒரு பொருள் கொண்டு வருவேன். சங்கு கொண்டு வருவேன். சின்ன சின்ன சங்கு. அது இடம்புரி சங்கு வந்து ஒரு சின்னதாக தான், இடம்புரி சங்குங்கிறது சின்னதாக தான் இருக்கும். அதை நான் வந்து எப்பயுமே பேக்கில் போட்டு கொண்டு வருவேன். ஏன் கொண்டு வரேன்னு தெரியாது. அப்ப அது தெரிஞ்ச பிறகு நம்மளை அறியாமல் நம்மளுடைய யோக புள்ளி நம்ம கூட எப்பயுமே ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். நீங்க தட்டி விட்டாலும் போகாது அப்படின்னு சாஸ்திரம். அந்த சங்கு ஏன் வைத்திருக்கிறோம் அப்படிங்கும்போது, பூர நட்சத்திரம் என்னுடைய யோக புள்ளி. எனக்கு சுக்கிரன் வந்த பிறகுதான், திருமணம் ஆன பிறகுதான் நான் உயர்ந்த நிலைக்கு வந்தேனே தவிர அதுக்கு முன்னாடி வந்து நான் வரல. ஜோதிடம் படித்த பிறகு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்தேன். இருந்தாலும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியது, பூர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய யோக புள்ளியில் போய் யோக புள்ளியாக நமக்கு வருகின்ற காரணத்தினால் நான் அடிக்கடி வந்து என்ன சொன்னேன், எலும்புச்சம்பழம் ஜூஸ் குடிப்பேன். நம்மளை அறியாமல் இன்னைக்கு வரைக்கும் அது என்னை கொரோனா பீரியட் ஆரம்பிச்சது, 2020 கொரோனா பீரியட் ஆரம்பிச்சது. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யும், எலுமிச்சம் அந்த இது வந்து என்ன செய்யும், கொஞ்சம் லெமன் நல்லா பிழிஞ்சு சுடுதண்ணியில் வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு விடுவோம்ல, அதை குடிக்க இன்று வரை நாம் நன்றாகவே இருக்கணும். அதனால் உங்களுடைய யோக புள்ளியை கண்டுபிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். யோக புள்ளி என்பது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதமான பொக்கிஷம். இதுதான் உங்களுடைய யோக புள்ளிக்கு உண்டான கணக்கு. 2 கணக்கு சொல்லிட்டேன். 108 பாதத்துக்குள்ள வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, 108 பாதத்துக்கு மேலே வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதை கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களுடைய யோக புள்ளியை உங்களுடைய பார்வையில் படும்படி வையுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உங்கள் யோக புள்ளியை நீங்கள் கையில் கொண்டு போங்கள். எங்கே வேணாலும் அந்த குறியீடுகளை கொண்டு போங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.